செலக்டட் பாயிண்ட் நம்பர் 70 அமிர்த வேளையில நினைவு செய்கிற முறை. அவங்க கேக்குறாங்க, பாபா அமிர்த வேளை நேரத்துல முரளிய கேட்கலாமான்னு கேக்குறாங்க. अमृत बेला में पहली मुख्य बात तो आती है அமிர்த வேளையில ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன வருதுன்னா निद्रा जीत बनने की। தூக்கத்து மேல வெற்றிய அடையற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் வருது. निद्रा जीत बनना भी இப்போ தூக்கத்து மேல வெற்றிய அடையிறது கூடயும் पुरुषार्थ के अंदर शामिल है या नहीं है? புருஷார்த்தத்துக்குள்ள இருக்குதா இல்லையா அந்த விஷயம்? है। அது கூடயும் இருக்குது இதுக்குள்ளேயே. अगर अमृत बेले में ஒருவேளை அமிர்த வேளையில निद्रा कोई नहीं जीत पाया தூக்கத்து மேலேயே வெற்றிய அடையலன்னா तो बाकी का पुरुषार्थ तो மற்றபடி எல்லா புருஷார்த்தம் என்ன இருக்குதோ चौपट ही हो जाएगा। அது வேஸ்ட் தான் ஆயிடும். तो पहला प्रयास ये करना है அப்போ ஃபர்ஸ்ட் முயற்சி இந்த விஷயத்துல தான் செய்யணும். पहला पुरुषार्थ ये करना है ஃபர்ஸ்ட் புருஷார்த்தம் இதுதான் செய்யணும். कि अमृत बेला அமிர்த வேளையில कम से कम थोड़े में थोड़ा குறைஞ்சபட்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் निद्रा जीत जरूर बनना है। தூக்கத்து மேல வெற்றியை அடையணும்னு சொல்றாங்க. நித்ரா ஜீத் ஆகணும். चलो आधा घंटा ही सही। சரி, அரை மணியே பண்ணுங்க. पौने 5 बजे तक भी अमृत बेला रहता है। இப்போ 4:45 5 மணி வரைக்கும் கூட அமிர்த வேளை இருக்கும். 2 बजे से लेकर 2 மணில இருந்து 5 बजे तक 5 மணி வரைக்கும் 2 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும் இருக்கும் அமிர்த வேளை. वो अमृत बेले के टाइम அந்த அமிர்த வேளை நேரத்துல पूरा नहीं दे सकते हैं। இப்போ முழுமையா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் டைம் கொடுக்க முடியலனாலும் तो आधा घंटा तो दे सकते हैं। குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் அட்லீஸ்ட் நீங்க பண்ணலாம் இல்லையா, அட்டெண்ட் பண்ணலாம் இல்லையா? सवेरे को 4:30 बजे झुटपुटा होने लगता है, दिन निकलने लगता है। பாபா சொல்றாங்க, இப்போ காலையில 4:30 மணிக்கு என்னன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படின்னா அந்த டேன்றது ஸ்டார்ட் ஆகுது. गर्मियों के दिनों में छोटे छोटे बच्चे भी जग जाते हैं। வெயில் காலத்துல இப்படி ஆகுது. எப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளே எஞ்சிக்கிறாங்க. இப்போ வெயில் காலத்துல என்னன்னா 4 மணிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த நேரத்துல சின்ன சின்ன குழந்தைகளே எஞ்சிக்கிறாங்க. जिन बच्चों को 24 घंटे में அந்த குழந்தைகளுக்காக சொல்லிருக்காங்க 24 மணி நேரங்கள்ல कम से कम 16 घंटे सोना चाहिए। குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் தூங்கணும். वो बच्चे जग जाते हैं और हम सोते रहे। அந்த குழந்தைகளே ஏஞ்சிக்கிறாங்க, ஆனா நாம தூங்கிட்டே இருக்கிறோம். तो क्या पुरुषार्थ होगा? அப்போ என்ன புருஷார்த்தம் ஆகும்? है पहला पुरुषार्थ करना है ஃபர்ஸ்ட் புருஷார்த்தம் இதான் செய்யணும். निद्रा जीत बनने का। தூக்கத்து மேல வெற்றியை அடையிற புருஷார்த்தத்தை பண்ணணும். आधा घंटा जगो, இப்ப அரை மணி நேரம் முழிச்சுக்கோங்க. फिर पौना घंटा जगो, பிறகு
45 minutes எஞ்சுக்கோங்க. 45 நிமிஷங்கள். फिर और बढ़ाओ. இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யுங்க. 1 घंटा. 1 மணி நேரம். सवा घंटा. 1 மணி நேரம் 15 நிமிஷம். 1.5 घंटा, 2 घंटा, 3 घंटे तक ले जाओ. 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் நீங்க அத கொண்டு போங்க. जब देखो कि जगने की प्रैक्टिस हो गई, எப்போ இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்றீங்க எப்படின்னா ஏஞ்சிக்கிற ஒரு பிராக்டிஸ் பக்கா ஆயிடுச்சு. तब अपने याद का चार्ट देखो. அதுக்கு பிறகு உங்களோட நினைவினோட சார்ட்டை பாருங்க. कि कितना हम याद में ठहर पाते हैं. எந்த அளவுக்கு நாம நினைவுல நிலைக்க முடியுது. ये बाद की बात है. இது பிறகு வர விஷயமா இருக்குது. पहले है जगने की बात. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா முழிச்சுக்கிற விஷயம். जगने में भी जागते जागते तुरंत पहले पहले இப்போ முழிச்சுக்கிற விஷயத்துல கூடயும் இப்போ முழிச்ச உடனேயே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா आत्मिक स्थिति हम कितनी देर बना पाते हैं. ஆத்மிக ஸ்டேஜ் நாம எந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜை அட்டெண்ட் பண்ண முடியுது, நிலைக்க முடியுது அந்த ஒரு ஸ்டேஜ்ல. जगने के तुरंत बाद जितना अच्छा இப்போ ஏஞ்ச உடனேயே आत्मिक स्थिति का फाउंडेशन डालेंगे. எந்த அளவுக்கு நல்லபடியா ஆத்மிக ஸ்டேஜினோட ஃபவுண்டேஷனை போட்டுக்கிறோமோ. चलो 5 मिनट ही சரி 5 நிமிஷமே आत्मिक स्थिति का फाउंडेशन डाल दें. ஆத்மிக ஸ்டேஜினோட ஃபவுண்டேஷனை போட்டுடுங்க. मैं स्टार आत्मा, स्टार भ्रकुटी के बीच में चमक रहा है. நான் ஆத்மா ஸ்டார் ஆயிருக்கேன். இந்த ஸ்டார் இரு புருவக்கு நடுவுல ஷைன் ஆயிட்டு இருக்குது. टिक जाओ. நிலைச்சிடுங்க. वो 5 मिनट का फाउंडेशन भी அந்த 5 நிமிஷங்களினோட ஃபவுண்டேஷன் கூடயும் सारे दिन बहुत अच्छा काम आवेगा. முழு நாள் ரொம்ப நல்ல வேலை செய்யும் சொல்றாங்க. पहला पुरुषार्थ ஃபர்ஸ்ட் புருஷார்த்தம் निद्राजीत बनना. தூக்கத்து மேல வெற்றியை அடையிறது. दूसरा पुरुषार्थ ரெண்டாவது புருஷார்த்தமா இருக்கு आत्मिक स्थिति धारण करना. ஆத்மிக ஸ்டேஜ தாரண பண்றது. और तीसरा पुरुषार्थ பிறகு மூணாவது புருஷார்த்தமா இருக்கு अपन को आत्मा समझ बाप को தன்னை ஆத்மா நினைச்சு அப்பாவை याद कर. நினைவு செய்யறது. तो निद्राजीत बनने के लिए अगर मुरली पढ़नी पड़े, இப்போ தூக்கத்து மேல வெற்றியை அடையிறதுக்காக ஒருவேளை முரளிய படிக்க வேண்டியதாக இருந்ததுன்னா, और मुरली पढ़ने से नींद भाग जाती है, ஒருவேளை முரளிய படிக்கிறதுனால இந்த தூக்கம் ஓடி போயிடுதுன்னா, தூக்கம் ஓடி போயிடுச்சுனால तो हर्जा क्या है? அதுல என்ன தவறு? कोई हर्जा है? ஏதாவது ப்ராப்ளமா? नुकसान तो कुछ भी नहीं, अच्छी बात है. ஒன்னும் நஷ்டம் இல்ல, நல்ல விஷயம்தான். कोई भी विद्यार्थी होते हैं இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க? तो अमृत बेले पढ़ते हैं, वो याद रह जाता है. அமிர்த வேளையில அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது புத்தில உட்கார்றது, அது நல்லபடியா அது மனப்பாடம் ஆயிடுது. उसका नाम ही अमृत बेला. அதோட பேரே இருக்குது அமிர்த வேளா. अमृत की बरसात होती है. அமிர்தத்தினோட அந்த மழை பெய்யுது, मौसम साफ रहता है. அந்த ஒரு வாतावरण எப்படி இருக்கும்னா சுத்தமாகி இருக்கும், சுத்தமாகி இருக்கும். शुद्ध वायु बहती है. சுத்தமான காற்று ஓடும்னு சொல்றாங்க. சுத்தமான அந்த சுத்தமான காற்று என்ன இருக்குதோ அது வீசும். சுத்தமான காற்று வீசுது. तो ऐसे टाइम को இப்படிப்பட்ட நேரத்துக்கு निद्रातीत बनाने में सफल करना, இப்போ தூக்கத்து மேல வெற்றிய அடையிறதுல
யூஸ் பண்ணிக்கிறது पहला कदम। அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயிருக்குது. फिर अगली बात आती है आत्मिक स्टेज की। பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைக்கிறது. आत्मिक स्टेज के लिए ஆத்மிக ஸ்டேஜ்காக वो बाबा का कास्केट है। இந்த பாபாவினோட காஸ்கெட் இருக்குது. அந்த டூம் லைட் இருக்கு இல்லையா, बनाया हुआ था। அது உருவாக்கப்பட்டிருந்தது. वो लाल लाल गोला அந்த ரெட் கலரான அந்த ரெட் கலர் டூம் லைட் இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெட் உருண்டை उसके बीच में अंदर ओ बल्ब रहता है। அதுக்கு நடுவுல என்னன்னா அதுக்குள்ள என்னன்னா ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருக்கும். और छोटा सा बिंदु चमकता हुआ दिखाई पड़ता है। பிறகு ஒரு சின்ன பிந்து அது ஷைன் ஆகுற போல தென்படும் சொல்றாங்க. तो वैसे नहीं याद आता है, ஒருவேளை அப்படி நினைவு வரலன்னா कास्केट नहीं है किसी के पास, பாபா சொல்றாங்க ஒருவேளை காஸ்கெட் யார்கிட்ட இல்லன்னா तो आसमान में बाहर आके सितारा तो देख सकते हैं। பாபா சொல்றாங்க என்ன செய்யணும், இப்போ அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அத வந்து வெளியில பார்க்கலாம் இல்லையா, बार बार सितारा देखो, बार बार याद करो। அடிக்கடி அந்த நட்சத்திரத்தை பாருங்க, அடிக்கடி உங்களோட இருபுருவக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்டாரை நினைவு பண்ணிக்கோங்க. बार बार देखो, बार बार याद करो। அடிக்கடி அந்த ஸ்டாரை பாருங்க, அடிக்கடி இந்த ஒரு இருபுருவக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்டாரை நினைவு பண்ணுங்க. Practice makes man perfect. பாபா சொல்றாங்க இந்த பயிற்சி என்ன செய்யும்னா இப்போ ஒரு மனிதனை பர்ஃபெக்ட் ஆக்கிடும்னு சொல்றாங்க. अभ्यास करते करते இப்போ பயிற்சி பண்ண பண்ண परिपक्वता आ जाएगी। அந்த பர்ஃபெக்ஷனான ஸ்டேஜ் வந்துடும்னு சொல்றாங்க. பரிபக்வமான ஸ்டேஜ்ன்றது வந்துடும். अरे 63 जन्म में बिंदी और टीका लगाने के लिए कितना माथा मारी की। பாபா சொல்றாங்க 63 ஜென்மத்துல இந்த பிந்தி இல்லைன்னா அந்த திலக்கத்தை வச்சுக்கிறதுக்காக எவ்வளவு தலையை இடிச்சுக்கிட்டீங்க. अभी तो ये कुछ भी नहीं करना है, अंदर का पुरुषार्थ। இப்போ இங்க ஒண்ணுமே செய்யற அவசியம் இல்ல, இப்போ உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த புருஷார்த்தமா இருக்குது.